நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டுல சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. துணிச்சலுடன் செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகன் செவ்வாயை ராசி அதிபதியா கொண்ட உங்களுக்கு யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலேயே பலம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அவரோடு லாபாதிபதி புதனும் செஞ்சரிக்கிறதால தொட்ட காரியங்கள்ல வெற்றி உண்டு. தொழில வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கலாம். தொழில புதிய ஒப்பந்தங்கள்லாம் சேரும். உங்களுடைய பொருளாதார நிலை இனிமேல் உயரப்போகுது. இம்மாதம் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் வரப்போகுது. இருந்தாலும் சகயஸ்தானாதிபதியாகவும் சனி இருக்கிறதால சுப செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவானால உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஃபைனான்ஸ் தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க. அரசாங்க ஊழியர்கள்லாம் சம்பள உயர்வு, இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தனியார் ஊழியர்கள்லாம் முதலாளிகளோட பாராட்ட பெறுவீங்க. பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்தி முன்னேற்றம் அடைகிறதால நீங்க சந்தோஷப்படுவீங்க. காரியத்திற்காக வருகின்ற உறவுகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைப்பீங்க. தொழிற்சாலையில உற்பத்தியை பெருக்குவதற்காக புதிய மாற்றங்களெல்லாம் நீங்க கொண்டு வரலாம். இந்த மாதத்துல தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் கவனத்தோடும் கூடுதல் எச்சரிக்கையோடும் இருக்கணும். உங்க ராசியிலேயே ராசிநாதன் செவ்வாயோடு பயணம் செய்கிறாரு சூரிய பகவான். மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் குருவின் வீடான தனுசு ராசியில பயணம் செய்ய போறாரு. 2ஆம் வீட்டுல கூட்டணி சேர போகும் சூரியன் செவ்வாயினால உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்துல அப்பாவின் மூலம்லாம் பண வருமானம் வரும். அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் கைக்கூடி வரப்போகுது. புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரப்போவதால புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கலைகளிலெல்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவீங்க. சுக்கிரன் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல பயணம் செய்கிறதால பொன் நகைகளில் முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்கள்லாம் உற்சாகமா இருப்பீங்க. இந்த மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. அதனால பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். அவர் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது கல்யாண கனவுகள்லாம் நனவாகலாம். அதிகார வர்க்கத்துல இருக்கிறவர்களோட ஆதரவு கிடைக்கிறதால சில காரியங்களை முடிச்சுக்குவீங்க. வியாபாரத்துலலாம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை
உயரும். உத்தியோகத்திலலாம் கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆடம்பரமான பொருள்கள் எல்லாத்தையுமே வாங்குவீங்க. வாகனம் வாங்குவது விற்பது போன்றவற்றிலிருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கி விரைவாக நடப்பதுடன் சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உதவி அப்படின்னு வர்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலம் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். எதிர்பாலனத்தவரிடம் பழகுவதில் கவனம் தேவை. புதிய பதவிகள் கிடைக்கிறதின் மூலமா சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். உங்க ராசிக்கு ருணரோகஸ்தானாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் மார்கழி மாதம் 11ஆம் தேதி தனம் பார்க்க குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. பண வரவுலெல்லாம் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம். நீங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும். பங்குச்சந்தையினால நல்ல லாபம் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள்லாம் நிறைவேறும். உங்களுக்கு என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்து இன்னைக்கு பல மடங்கு விற்று லாபத்தை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவது, ஆலோசனை கூறுவதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். கோபத்தை குறைப்பது தான் உங்களுக்கு நல்லது. பேச்சில நிதானம் அப்படிங்கிறது தேவை. சகோதரர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்க ராசிக்கு ஆயுள் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் வக்ரம் முடிந்து இந்த மாதத்தின் 22ஆம் தேதி தனம் பார்க்க குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு. அதனால புத்தியில தடுமாற்றம் ஏற்படலாம். கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. பயணங்கள் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இணைக்கணும். அதிக பணிச்சுமை காரணமா அலைச்சலும் இருக்கலாம். அதே நேரத்தில் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். அப்படிங்கிறதால திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. எந்த விஷயமா இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். கௌரவ குறைவு அவ்வப்போது ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால அடுத்தவர்களோட விவகாரங்கள்ல தலையிட வேண்டாம். வீண் பகை ஏற்படும். அப்படிங்கிறதால எல்லாரிடமும் பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். பயணங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. வழக்கத்தை விட கூடுதலான பணி காரணமாக அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு கூடுதலாக உழைக்கணும். கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். ஒரு சில நேரத்தில் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. மாணவர்கள்லாம் போட்டிகள் அப்படின்னு வந்தாலே வெற்றி உங்களுக்குத்தான். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் எல்லாருமே கவனச்சிதறலின்றி பாடங்களை கூர்ந்து கவனிக்கிறது நல்லது. அதிகாலையில எழுந்து படிப்பதை வழக்கமாக்கிக்கணும். அதே மாதிரி உணவு உண்ணும் விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். நேரத்திற்கு உணவு உண்ணுவது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது, இதையெல்லாம் மாணவர்கள் முறைப்படுத்திக்கிட்டு வர்றது நல்லது. பிள்ளைகள் வழியில சுப செய்திகள்லாம் வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் குரு. தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவதால தனவரவு தாராளமாக இருக்கும். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செய்து முடிப்பீங்க. நிகழ்கால தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும். தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதியுது. அதனால தொழில் அடுக்கடுக்க ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தொழில் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் முதலீடு செய்யலாம். வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது எல்லாத்துலேயுமே நீங்க கவனத்தை செலுத்துவீங்க. உத்தியோகத்திலெல்லாம் தலைமை பதவிகள் அப்படிங்கிறது தானாவே வந்து சேரும் உங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மார்கழி மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில வள்ளி தெய்வானை சமேதனா இருக்கக்கூடிய முருகக் கடவுளுக்கு அபிஷேகம் செய்து அவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி தேவியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இல்லத்து பூஜை அறையில தினமும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டுட்டு வாங்க. இந்த மார்கழி மாதம் வெற்றி ஒன்றையே குறிக்கோளா கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம்.